குறியீடுகள் பற்றின ஒரு புரிதல் எதுக்கு மிக முக்கியமானதுன்னா, இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, புள்ளையார் கீழே எலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இத்தினோண்டு எலி எப்படி அவ்வளோ பெரிய புள்ளையாரை தூக்கிட்டு போகும். இது வந்து ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு மாதிரியும் அடுத்த நான் அவமானப்படுத்துகிற மாதிரியும் பேசுவாங்க. நீங்கள் மலைப்பகுதிக்கு போகிறப்ப வேற எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த முடியும், கீழிருந்து மேலே ஏறதுக்காக அவங்க வில்ல தான் பயன்படுத்த முடியும். அவர் பாண்டியர்கள் தான் ஆரம்ப காலத்துலேருந்து கடல் பயணத்தை மேற்கொண்டாங்க. ஆனால் பாண்டியர்களுடைய அந்த மீன் சின்னம் இருக்குல்ல, இப்போ தான் 2 மீன் இருக்கு. சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு இருக்கும், அதுக்கு நடுவில் வந்து எக்ஸ்போர்ட் மாதிரி ஒரு கோடு இருக்கும், இது ஒரு குடிச மாதிரி ஒரு இது இருக்கும், அதுதான் மீன் அவங்களுக்கு. இந்த குறிப்பிட்ட மீன் சின்னத்தில் என்ன சிறப்புன்னா, இது வந்து கீழடி பானை ஓடுகளில் கிடைக்குது. அதுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பாறை ஓவியங்கள் இருக்கும்ல, அதுல வந்து குமரன் அப்படின்னு ஒரு தம்பி வந்துட்டு பாறை ஓவியத்தில் அதே முத்திரையை கண்டுபிடிச்சார். பாறை ஓவியத்தில், தமிழ்நாடு பாறை ஓவியத்தில். இதெல்லாம் போக சிந்து சமவெளி எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து இருக்கு, இதே மீன் சின்னம், பாண்டியர்கள் பயன்படுத்தக்கூடிய இதே மீன் சின்னம். மீனோட குறியீடு, மீனோட சிம்பாலிக்கல் ரெப்ரசன்டேஷன் அது வந்துட்டு நமக்கு சிந்து சமவெளி காலகட்டத்திலேருந்து இருக்கு இல்லைங்களா. அதனால ரொம்ப பின்னோக்கி அதை நம்ம வச்சு போக முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்னத்தையும் நம்ம பின்னோக்கி போகலாம். நாட்டில் வந்துட்டு இந்த சின்னங்கள் தொடர்பான ஆய்வு நிறைய தேவை. ஏன்னா தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய சில சின்னங்கள் வந்துட்டு உலக அளவில் நிறைய இடங்கள்ல கிடைக்குது, யூனிவர்சல் சிம்பிள்ஸ். ஆமாம் இல்லைங்களா. இப்போ வந்து இந்த புதிர் வழின்னு சொல்லுவாங்க ஒரு இது, அது வந்து உலகத்தில் பல்வேறு இடங்கள்ல காணப்படுது. அதே மாதிரி ஆசியோகத்தில் வந்துட்டு 2 பக்கமும் வந்துட்டு திரிசோனம் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு அதோட வாழை கவுற மாதிரி ஒரு, அது வந்து உலகம் முழுக்க இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு உலகளாவிய தொடர்பு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறத மட்டும் மூடி மறைச்சிங்கன்னா இந்த உலகளாவிய தொடர்புல ஒரு கண்ணியை வந்து நம்ம மறுத்துறோம் இல்லைங்களா.